இன்னைக்கு வந்து பிரவீன்ராஜ் வந்து நிறைய இதை ஃபன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆ விக்கல்ஸ் விக்ரம் அவங்கள்ட்டலாம் வந்து நிறைய விமர்சனம் ஒருத்தர்கிட்டயா ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ விக்கல்ஸ் விக்ரம் சொன்னாரு, "ஐயோ! இப்போ ரீசெண்டா அந்த ட்ராமாலேருந்தே நாங்க இன்னும் வெளியில வரல" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சொன்ன உடனே வந்துட்டு பிரவீன்ராஜ் வந்து, "ட்ராமாலாம் இல்லைங்க, எல்லாமே ட்ராமா தான்" அப்படின்னாரு. என்ன மனசுல வச்சு அப்படி சொன்னாரோ தெரியாது. ட்ராமாலாம் இல்லை, ட்ராமா தான் சொன்னாரு. அப்போ வந்து பக்கத்துல சாண்ட்ரா இருக்காங்க, அரோரா இருக்காங்க, சபரி இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் சபரிக்கும் அரோராக்கும் எதுவும் புரியல இவர் சொன்னது. இவர் இப்படி சொல்றாரு. சொன்ன உடனே பிக் பாஸ் வந்து பிரவீன் லூப் அப்படின்ட்டாரு. லூப்ன உடனே இப்படி இவர் முழிச்சுட்டே இருக்கிறாரு. உடனே அரோரா சொல்றாங்க, பிரவீன் லூப்னா சொன்னாங்க, சபரி லூப் தானே சொன்னாங்க அப்படின்னு. இல்லை பிரவீன் லூப் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. சாண்ட்ரா எதுவுமே பேசலை. அங்கே இருந்துட்டு கானா வினோதனை வந்துட்டு, உன்னை லூப்புன்னு சொல்லியிருக்காருயா, சொல்லியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து ட்ராமா இல்லை ட்ராமா தான் அது லூப்பில் 3 டைம் சொல்கிறாரு. அப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பிக் பாஸ்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தது பிடிக்கலையா, நேற்று பச்சை மிளகா சாப்பிட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் என் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து அந்த பச்சை மிளகா டாஸ்க் வந்து அப்படிலாம் தோணலை. ஏன்னா 3rd சீசனில் அந்த மாதிரி பச்சை மிளகா டாஸ்க் வச்சு நாமினேஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் வந்து ஃபஸ்ட் சீசனில் பிந்து மாதவி அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில் வந்துட்டு பச்சை மிளகாவை கடிச்சு சாப்பிட்டதை நான் பார்த்துருக்கேன். ஸோ பச்சை மிளகா டாஸ்க்குங்கிறது பிக் பாஸில் காமன் தான். அந்த மாதிரி சும்மா ஏதாச்சும் ஒரு என்டர்டெய்னிங்காக வைக்கணுமேன்னு சொல்லி அவங்க அந்த பச்சை மிளகா டாஸ்க் வச்சுருந்துக்கலாம். ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சதுனால மிச்சம் இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுக்கணும்னு கொடுத்த மாதிரி எனக்கு தோணலை. அது உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சாண்ட்ராவோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு? இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இது வந்து எல்லா ரிவ்யூவர்ஸுமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான். சாண்ட்ராவை ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்ணுறாங்கங்கிறதுனால யாருமே வந்து அந்த ரெட் கார்டையோ இல்லைன்னா அவங்க பாருக்கு மருதனை அனுப்பிச்சது எதுவுமே ஜஸ்டிஃபிகேஷன் எதுவுமே பண்ணலை. அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இவங்க கொஞ்சம் ஓவராக ஆக்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் இங்கே எல்லாத்துக்குமே ப்ராப்ளம். அதுதான் இன்றைக்கி சுபிக்ஷாவும் சொல்லியிருப்பாங்க. கமர்தன் வந்து சுபிக்ஷா பேட்டியில் சொல்லியிருக்காங்க, கமர்தன் வந்து காலில் விழும்போது ஏர்ன் சவுண்டு போடுறதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக தான் இருந்தது. முதல்ல அவங்களுக்கு அடிப்பட்டது, ரெட் கார்டு கொடுத்தது கரெக்ட், எல்லாமே ஃபைன். பட் கமர்தன் வந்து காலில் விழும்போது ஊன்னு சவுண்ட் போட்டதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.